Hey guys, இந்த வீடியோவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 8 கோர்சஸ் பார்க்க போகிறோம். இந்த 8 கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறீங்க, அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், ஜாப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸராக போகணும், இல்லை காலேஜ் படிச்சிருக்கும்போது இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணணும், இல்லை வந்துட்டு இல்லை பார்ட் டைமாக நீங்கள் வந்து காலேஜ் படிச்சிருக்கும்போது கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த கோர்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 8 கோர்சஸ் பார்க்க போகிறோம். அந்த 8 கோர்சஸுமே எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் படிக்கலாம். சில கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்லேயே ரொம்ப வந்து குவாலிட்டியான கோர்சஸ்லாம் இருக்கும். சில குவாலிட்டியான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேமெண்ட்ல எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த 8 கோர்சஸ்ல சில கோர்சஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சில கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சில கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் மணி ஏர்ன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்ன கோர்சஸ், அது வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எங்கே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா aptitude. ஸோ இந்த நீங்கள் எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ எடுத்துட்டாலுமே அதில் aptitude அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ காலேஜ் பிளேஸ்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வெளில வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த aptitude அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து aptitude அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து இந்த aptitudeக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ட்ரைனிங் அந்த அளவுக்கு தரமாட்டாங்க. ஸோ இந்த aptitude வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல அப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட் டைமில் முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த aptitude பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத விட நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இதை நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா Greeks for Greeks அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் aptitude பேசிக்கான சில டாபிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த aptitudeக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளாகும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளாகோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டாபிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமீங்க. அந்த டாபிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே நிறைய வீடியோஸ் அந்த டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படி கூட லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்லேயே வந்துட்டு இந்த aptitude நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் வேணாம், ஜஸ்ட் ஒரு புக்லெட்டாக வேணும் அப்படின்னா RS அகர்வால்னு ஒரு புக் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் aptitudeக்கு அந்த புக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து RS அகர்வால் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பஞ்ச் எனக்கு வந்து எல்லா டாபிக்ஸுமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் உரிமை கோர்சஸ் போய்க்கலாம். உரிமையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஒரு 400-500 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகும். இதில் வந்து எது பெஸ்ட்டான ரேட்டிங்ஸ்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ அந்த மாதிரி சொன்ன மாதிரியே இந்த கம்பெனிஸ்லாம் வரும்போது பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலுமே அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இனிஷியல் லெவலில் ஜாப் எடுத்தாலுமே சரி, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலுமே சரி, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷனை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ட்ரை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே வந்துட்டு ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ஃப்ளூயெண்ட்டாக வந்து இங்கிலீஷில் பேசுறது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேச கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டான 5 ஆப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே ஃப்ரீ ஆப்ஸ் தான், எந்த ஒரு அமௌண்ட்மே நீங்கள் பே பண்ண வேணாம் அதுக்கு. ஸோ அந்த ஆப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அந்த ஆப்ஸில் பேசிக்காக வந்துட்டு நீங்கள் இன்னொரு பர்சன் கிட்ட நீங்கள் பேசலாம். அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் லெவலோட ஒரு ஸ்டெப் வந்து மேலே கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. அவங்களும் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளூயன்சிங்கிறது ஆட்டோமேட்டிக் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஷையான ஃபீலிங்லாம் இருக்கும். பட் உங்களை மாதிரியே ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷைனஸ்ங்கிறது இனிஷியல் லெவலில் இருக்காது. ஸோ அந்த இனிஷியல் லெவலில் அந்த ஷைனஸ்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். பட் நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு aptitude எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் எப்படி என்னோட கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த கம்யூனிகேஷன் ரவுண்ட்ஸில் வந்து எப்படி கிளியர் பண்ண அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீலெவலில் கிரீடி கேம் கம்பெனிஸ்லேருந்து HR அசோசியேட்டுக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் கோட் பண்ணியிருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 lakh per annumலேருந்து 5 lakh per annum வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரீலெவல் அப்படிங்கிற இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். இந்த ரீலெவலில் நடக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 50% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீஷோ, யாத்ரா, கிரெட் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லேருந்து வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். ரீசெண்டாக ஸ்வாதி ராணி அப்படிங்கிற பர்சன் கூட HR ஜாப் வந்து ரீலெவல் மூலமாக எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய கோல் வந்து HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால திருப்பி HRக்காக ஸ்பெசிஃபிக்காக ரீலெவல் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணி HR ஜாப் வந்து எடுத்திருக்காங்க. இவங்க எடுத்துருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா கிரீடி கேம் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரீலெவலில் இருக்குது. மல்டிபிள் டெஸ்ட் இருக்குது, ஈவன் டெஸ்டிங் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, பிளாக் செயினுக்கு இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எதில் ஸ்கில் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ண டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம். ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2000+ ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரீலெவல் டெஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ why are you waiting for? just go and book a slot. நீங்கள் ரீலெவல் டெஸ்ட் கிளியர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இது ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாப் 3 வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு iPhone, MacBook இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும். தேர்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட். இதில் வந்து UI UX டிசைன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட்
டெவலப்மெண்ட் லைக் HTML CSS JavaScript. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேஸ் பண்ண கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஜாபும் நிறைய கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறீங்க இல்லை வெளில வந்து ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரொம்ப அதிகமான வேகன்சிஸுங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் நீங்கள் இனிஷியலாக லேர்ன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கோடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. HTML CSS ரொம்ப வந்து பேசிக்காக இருக்கும். நீங்கள் வந்து கோடிங் ஒன்றுமே தெரில, பட் நீங்கள் கோடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து HTML CSS ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உடிமையில் வந்து நீங்கள் ரேட்டிங் பொறுத்து கோர்ஸ் எடுத்துக்கலாம். நான் எந்த கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் அப்படிங்கிற பர்சன் இருப்பாங்க, ஜோசப் அண்ட் நிக், அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 hours. இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு HTML CSS JavaScript அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்டை பேஸ் பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதிலே இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்டை ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் டேரெக்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதே கோர்ஸே வந்து நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூடியூப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் வெப்சைட் இருக்குது, அதில் வந்து HTML CSS ஒரு பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் Greeks for Greeks போனீங்கனாலுமே அதுலேயும் வந்து சில பேசிக்ஸ்லாம் இருக்கும். அதுமாதிரி நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக என்னென்ன ஒரு டாப்பிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது நீங்கள் யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி வீடியோஸ் எடுத்துக்கலாம். பட் வந்து உங்களுக்கு பஞ்ச் அந்த கோர்ஸ் எல்லாமே சேர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஆக்சுவலாக ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 5 lakh people வந்துட்டு இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4ல் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா. நீங்கள் கோடிங் வந்து பேசிக்லேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைனிங் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு டிராயிங்ஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நல்ல ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இனிஷியலாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பேக் அண்டே தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். இந்த ஃபுல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் காலேஜ் டைமில் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வெளில வந்தாலுமே ஒரு நல்ல பேக்கேஜில் ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எந்த கோர்ஸ் போகலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் வந்து ஃப்ரீயாக ஒரு ரிசோர்ஸஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை பஞ்சாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸஸ் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதில் இந்த கோர்ஸ் வந்து நிறைய இன்னொரு வீடியோ நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆஞ்சலினா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கோர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து நானும் பார்த்துருக்கேன். இவங்களுடைய டீச்சிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் கோர்ஸ் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். ஃப்ரண்ட் எண்டும் கற்றுக்கலாம், பேக் எண்டும் கற்றுக்கலாம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 65 hours கோர்ஸ் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு HTML CSS JavaScript அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DOM மேனிப்புலேஷன் அதுக்கப்புறம் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா Node.js Express.js அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Git வெர்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. அண்ட் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா SQL NoSQL MongoDB இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சிங்கிள் கோர்ஸ்லேயே இருக்குது. React.js இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சில ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்து நீங்களும் வந்து ஓனாக ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சில உங்களுடைய ஐடியாஸ் வந்து ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 months இல்லை ஒரு மேக்ஸிமம் 1 year நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட். ஸோ எனக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கல, நான் வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கோட்லின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும், மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒரு கோட்லின் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எப்படி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் நீங்கள் கோட்லின் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் ஆப். ஸோ இந்த வெதர் ஆப் வந்து நிறைய APIஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த APIs எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பும் இருக்குது. ஆப் நீங்கள் பில்ட் பண்ணணும், அதை நீங்கள் Firebase பேஸ் பண்ணி பில்ட் பண்ணணும். ஸோ இந்த Firebase இதெல்லாம் வந்து கரண்ட்டாக டிமாண்டில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸராக வந்துட்டு ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு இருக்கு. நீங்கள் அப்போர் ஃப்ரீலான்ஸர் இந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த பேஸ் பண்ணி இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஃப்ரீலான்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணி ஒரு பேசிக் லெவல் ஜாப் எடுத்து ஒர்க் பண்ணி அப்படின்னா நிறைய ஸ்கில்லுங்க டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் சைட்லேயே வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்கும் அதேமாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கும் நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக்கலாக லைக் கோடிங் ஸ்கில்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ஃப்ரீலான்சிங் ஆப்ஷன் நிறையவே இருக்குது. லைக் இன்ஸ்டாகிராம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து இமெயில் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் யூடியூப் மார்க்கெட்டிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின கோர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிஜிட்டல் கராஜ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது கூகுளோட கோர்சஸ் தான் இது எல்லாமே. இந்த கோர்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்து சில கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தருவாங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது.
இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஹவர்ஸ் கோர்ஸ் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கூகுள்கிட்ட உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும். கூகுள் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா HubSpot அகாடமி அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் தருவாங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவும் தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக் மட்டுமே நிறைய கோர்ஸ் இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் போனீங்க அப்படின்னா அந்த இமெயில் மார்க்கெட்டிங்கை பற்றி தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கும் வந்து அவங்க கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபியூவரில் வந்து இதை பற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். லைக் வந்து சில பேர் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஒரு 1000 பீப்புளுக்கு நான் ரீச் பண்ண வைக்கிறேன், எனக்கு வந்து 1000 பீப்புள் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற நிறைய கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுட்டு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுள் SEO வச்சு உங்கள் ஓன் பிளாகை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ரீச் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் லெவலில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுடைய நாலேஜுங்கிறது டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல். நீங்கள் ஐடி ஜாப் வந்து ஒரு சப்போர்ட் ஜாப் போனாலும் சரி, இல்லை ஒரு டெஸ்டிங் ஜாப் போனாலுமே சரி, இல்லை ஒரு டெவலப்மெண்ட் ஜாப் போனாலுமே இந்த எக்ஸல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள ஒரு டெக்னிக்கல் பர்சனாக போகிறீங்க அப்படிங்கும்போது எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸலை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. லைக் ஒரு பேசிக்காக வந்து VLOOKUP கமெண்ட் கூட உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து எக்ஸல் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த ஜாப் போனாலுமே இந்த ஒரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். பட் நீங்கள் ஒன்ஸ் ஜாப் எடுத்ததுக்கப்புறம் இதுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் எடுத்து அதில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸல் ஒர்க் பண்ணுறதுக்கே அதிகமான டைமுங்கிறது உங்களுக்கு எடுத்துக்கோ. அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் வந்து நீங்கள் இனிஷியலாக கற்றுக்கிட்டீங்க, உங்கள் காலேஜ் டைம்லேயே கற்றுட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டான கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் உரிமையில் வந்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. லைக் வந்து ஒரு 3 lakh பீப்புள் மேலே இந்த கோர்ஸில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃப்ரம் பிகினர் டு அட்வான்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 hours கோர்ஸ். இதில் வந்து எக்ஸல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கும்போது பைத்தானை வச்சு நீங்கள் எக்ஸல் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அந்த ஆட்டோமேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எக்ஸல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கூட பைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த பைத்தான் அண்ட் எக்ஸல் ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஃப்ரெஷராக ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை ரொம்ப அட்வான்டேஜான விஷயமா இருக்கும். அண்ட் ஃபைனல் கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்க்கும் மார்க்கெட்டில் அதிகமாக டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக எடுத்துக்கிட்டோம், இல்லை வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் வந்து போய் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் இனிஷியலாக ஒரு வீடியோ எடிட்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டர் ஆக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். லைக் வந்து ஒரு உங்களுடைய ஹாபி வந்து வீடியோ எடிட்டிங் இல்லைங்க, நீங்கள் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒர்க்கில் ஒரு சைடு இன்கமாக வந்து நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் லெவலாக சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். லைக் வந்து ஃபிலிமோரா, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் வந்து ஃபிலிமோரா ப்ரோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் ஜாப், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஒர்க்கே இருக்க போகுது, உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த லெவலில் இருக்கக்கூடிய சில சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் பே பண்ணி வாங்குறதா இருந்ததுன்னா ஒரு 1 year 2 year கூட நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த சாஃப்ட்வேர் வாங்காமல் ஜஸ்ட் ஒரு 1 yearக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்காக வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேருடைய கீஸ் என்னென்ன, அந்த கீஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும் அதை பற்றி. நீங்கள் இப்போ ப்ரீமியர் ப்ரோ போனீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு கீஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரீயான டியூட்டோரியல்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை தாண்டி அந்த வீடியோ வந்து கிறிஸ்பியாக கொண்டு வரது கம்ப்ளீட்டாக உங்களுடைய டேலண்ட் தான். அந்த டேலண்ட் இனிஷியலாக எடுத்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு வராது. பட் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க, நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நல்ல வீடியோ எடிட்டிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஜாபுங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த 8 கோர்சஸ் தான் வந்து இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், abin official 2020. Thank you for watching this video. See you next video. Bye.